ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பிடிஎஸ் ஹாரர் ஹோமில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மீம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் பிடிஎஸோட ஒரு ட்ரோல் வீடியோஸும் இனிமேல் வந்து நான் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அந்த கண்டென்ட் வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பிடிஎஸ் வந்து வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு எம்வி வந்து ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த 2 எம்வியை பற்றின ரிவ்யூஸ், ட்ரோல் அண்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய தம்பி வந்துட்டு ஒரு அனிமே சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது என்ன சேனல்னு சொல்லப்போனால் வந்துட்டு அனிமே எடிட்ஸ்லாம் போடுற ஒரு சேனல். ஸோ உங்களுக்கு இந்த அனிமே எடிட்லாம் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் என்னோடய தம்பியோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 சேனல் அதோட வீடியோ லிங்க் அண்ட் அந்த சேனலோட லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான மீம் செக்ஷனை சூப்பரான கமெண்ட் செக்ஷனோட சேர்த்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்க்கலாமா? அக்கா டே குக் பிஎல் ஒன் ஷாட் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நானுமே பிஎல் ட்ராமாலாம் பார்ப்பேன், அதனால் எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேடா, நீங்கள் கேட்டிங்கல்ல, கண்டிப்பாக ஒரு செம்மையாக ஒரு பிஎல்எஃப்எஃப் பார்த்து போட்டுடுறேன். எஃப்எஃப் போடணும் முதல்ல, அதுக்கப்புறம் சேர்த்து போட்டுறேன். கோமாவில் இருந்து எப்படியோ எழுந்திரிச்சு ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு போட்டிருக்கா. எஸ், ஃபைனலாக ஐ எம் ஓவர் கம் டு எல்லாத்தையும் சேர்த்து ஓவர் கம் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு பொண்ணு இருந்துட்டு எப்படியோ வந்துட்டீங்கக்கா அப்படின்னு போட்டிருக்கா. தேங்க்யூ ஸோ மச்டா அம்மா. பெரிய கமெண்ட் இருக்கா தான் படிக்க முடியல, நான் படிச்சுட்டேன், சொல்ல முடியல. ஹாய் யோகா, ஐ மிஸ் யூ. ஹாய் யோகா, ஐ மிஸ் யூ. கைஸ், ஐ எம் நாட் யோகா, ஐ எம் சுஜி. ஒருவேளை அந்த பொண்ணு யோகா நான் பேரை மென்ஷன் பண்ணுறாலும் எனக்கு தெரியல. என்னக்கா இவ்வளோ பெரிய ஆள், எங்கள் அக்கா அழகு இல்லையா, அறிவு இல்லையா, ஒன்றையே விட்டுட்டு போயிட்டானே, ஒரு நாள் நான் ஃபீல் பண்ணான்னு சொல்லியிருக்கேன். எஸ், அவன் விட்டுட்டு போயிட்டான். நம்மளை மதிக்காத இடத்துல நம்ம ஒரு செருப்பாக கூட இருக்கக்கூடாது கைஸ். ஸோ அதனால் வந்துட்டு போடாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்துட்டான். ஒரு ஆளுமை இருப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான் அடங்கொம்மாலங்கிற மாதிரி, பாடா நீ என்னன்னா 100 பேருன்ட்டு வந்துட்டேன். ஸோ ஜஸ்ட் லீவ் இட். நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னன்னா, ஐ எம் ரியல் சிஸ்டர் ஆஃப் ஷுகான்னு போட்டிருக்கா. ஓகே, அஃப்கோர்ஸ் சேம் பட் டிஃப்ரெண்ட். மீ அண்ட் ஷுகா வி கேன் ஸ்லீப் அட் எனி வேர் அண்ட் எனி டைம் அப்படின்னு போட்டிருக்கான். சூப்பர்ரா. ஆனால் எனக்கெல்லாம் படுத்தவனெலாம் தூக்கம் வராது கைஸ், நான்லாம் கொஞ்சம் உருண்டுக்கிட்டு இருப்பேன் அந்த இடத்துல. நீங்கள் எப்படி? நெக்ஸ்ட்டு எப்படி இங்கிலீஷ் பேசுகிறீங்கக்கா, எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு போட்டிருக்கா. இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்குலாம் ஃப்ளூவெண்ட்டெல்லாம் பேச மாட்டேன்டா. எனக்கு வந்து ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் தான் தெரியும். என்கிட்ட கற்றுக்கிறத விட நீ யாராவது நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்கன்னா நீ அவங்ககிட்ட போய் இங்கிலீஷ் கற்றுக்கோ. ஓகே, கமெண்ட் செக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மீம் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? யூ காட் கேப்சர் ஃபார் யூஸிங் மொபைல் ஃபோன் அட் அதர்ஸ் மாம். ஏண்டி உன் பாய் ஃப்ரெண்ட்டை தான் பேசிட்டு போய் ஆர்மிஸ்மா, இந்த கேடுகட்டவை எப்போ பார்த்தாலும் கொரியன்னே செத்துக்கிட்டு இருக்கிறாடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எஸ், இட்ஸ் மீ. எஸ், இட்ஸ் த ஆர்மி. நெக்ஸ்ட்டு, கேன் குக் பேசிக் ஃபுட்ஸ், டஸ் நாட் குக் பட் வில்லிங் டு ஈட், பேண்ட் ஃப்ரம் கிச்சன். எஸ், நம்மளோட லிசா அக்கா கிட்ட மட்டும் கிச்சனை கொடுத்துட்டு போனோன்னு வச்சுக்கிங்க, என்ன நம்ஜன் வந்து கிச்சனை எரிக்கிறது, லிசாக்கா அப்பார்ட்மெண்ட்டே கொளுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம லிசாக்காவோட சுப்ரீமசி எப்படி கைஸ். நெக்ஸ்ட்டு, பி ஹிட் ஃபேமிலி சிக்னேச்சர் போஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு தொப்பையை முன்னாடி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம பங்கம் பிடி மாமா கிட்டேருந்து தான் நம்ம வசம் கற்றுட்டு இருந்தாலும், பட் எத்தனை பேர் இந்த போஸை கொடுத்தா நம்ம ஜேகே மாதிரியும் பிடி மாமா மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. The way he look at army, we did not deserve this much of love, ஜிமின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜிமின் என்னதான் ஃப்ளர்ட்டிங்கில் பெரிய கிங்காக இருந்தாலுமே ஆர்மி கிட்ட லவ்வை ஷோ பண்ணுறதுல இன்ஃபினிட்டியான லவ்வை வந்து ஷோ பண்ணுவார். ஸோ ஐ லவ் யூ ஜிமின். நெக்ஸ்ட்டு, த ஜே இன் ஜங்குக் ஸ்டாண்ட் ஃபார் ஜா லைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜங்குக்கோட ஜா லைனை பற்றி பேசியிருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் இருக்க கோடு கூட அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குமான்னு தெரியாது கைஸ், ஆனால் நம்ம ஜங்குக்கோட கோடு கரெக்டாக இருக்குது. எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்க உங்கள் அம்மா அப்பா. மீ சிங்கிங் கேபாப் சாங்ஸ் இன் பப்ளிக். நான் பாடியிருக்கேன். நான் வந்து ஒரு தடவை ஆஃபீஸில் வந்து கொரியன் சாங் பாடிட்டு இருந்தேன். எல்லாம் என்ன கொரியன் சாங் பாடுறேன், ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் தப்பாக பாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெவர் ஃபால் அஸ்லீப் வென் யூ ஆர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது யாரும் தயவுசெய்து தூங்கிடாதீங்க போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு தடவை ட்ரிப்பு போகும்போது தூங்கிடும் போது என் மூஞ்சில் வந்து கோடு போட்டு விளையாண்டுக்கிட்டு எல்லாம் வந்து ஃபன் பண்ணினாங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எதாவது நடந்திருக்கா? அதோட பிக்சர்ஸ் எனக்கே சென்ட் பண்ணாங்க, அது வேறு விஷயம். ஐ வாண்ட் டு பி a 13 again. I want to
ரஷ் மை லைஃப் ஐ ஹாவ் யூர் நியூ ஐடியாஸ் அப்படின்னு போட்டோம். ஆமாம் கைஸ், இப்போ வந்து நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ். இப்போ நீ நம்மலாம் கோவிட் டைமில் எவ்வளோ அப்படியே ஓல்சம்மாக இருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த ஓல்சம்மும் கிடையாது, ஒரு ஹேருமே இல்லை, டிப்ரெஷனில் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கெட் மேரிட். பிடிஎஸில் வி இருந்துட்டு நோ ஜின் இருந்துட்டு நான்சென்ஸ் மாதிரி பேசாதன்னு போட்டிருக்காங்க. பட் சுகா அண்ட் ஜேகே இவங்க 2 பேரும் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வா, எங்கள் பேரண்ட்ஸை பார்த்து பேசுங்கப்பா, நம்ம ஜேக்கா உஷார் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் கோ அண்டு ஐஸ் டு ஜேகே பேரண்ட்ஸ். ரோஸ் அண்டு டெய்லர் ஷிஃப்ட் இன் பேரல் வேர்ல்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், எப்படி சொல்கிறது, எனக்கு ரோஸோட எம்வியும் ரொம்ப பிடிக்கும், டெய்லர் ஷிஃப்ட் அக்காவையும் பிடிக்கும். ஆனால் இவங்க 2 பேரோட கான்செப்ட் அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும் 2 பேரும் பார்க்குறதுக்கு. டெய்லர் ஷிஃப்ட் அண்ட் ஹேஷ்டாக் பிளாக் பிங்க் ரோஸ் சப்போர்ட்டிங் சேம் பர்பிள் ஜாக்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பர்பிள் ஜாக்கெட்டை வந்து நம்ம ஜிம்மினும் வந்து போட்டிருப்பார். எதில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் அந்த எம்வி இருக்குல்ல, அதில் வந்து ஜிம்மி இருந்துட்டு இதே மாதிரி சேமான இதே ஜாக்கெட் தான் போட்டிருப்பாரு. டைம் இருந்தால் போய் பாருங்கள். இன்டர்வியூ, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், மீ ஃபர்காட் மை ஓன் நேம். எஸ், நிறைய பேர் இன்டர்வியூலாம் போடும் போது உங்களை பற்றி சொல்லுங்கள், ஐயோ நம்ம பேர் என்னன்னே மறந்துட்டேனே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு அது வந்து போயின்னு இருப்போம். நெக்ஸ்ட்டு சிங்கிங்கு கேபாப் சாங் கொரியன் பாட். ஐயோ இவன் வேற வரான்டா, இந்த கம்மநாட்டி திரும்பி திரும்பி வரான்டா, நிறுத்த சொல்லுங்கடா. இங்கிலீஷ் பாட், இங்கிலீஷ் பாட்டு வந்துச்சுன்னா ஊன்னு கத்திட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கொரியன் பாட்டு வரும்போது தான் ஐயோ வந்துட்டானேன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிமெம்பர் வென் ஜின் காட் லாஸ் அண்ட் பாப்டு இன்டு ஆரம் ஸோ ஹீ லீட் த வே வைல் ஹோல்டிங் ஹீஸ் கேன். வாட் எ கே ட்ராமா இஸ் தட். இது வந்து ஜின் என்டர்டெயின்மெண்ட்டோட கே ட்ராமா கைஸ். ஒரு நல்ல நேம் வைங்க இந்த கே ட்ராமாவுக்கு. ஜங்குக் பூட்ஸ், ஜங்குக் சாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜங்குக் பூட்ஸை பார்க்கும் போது மாஃபியா ஃபீல் இருக்கும் கைஸா. அதே வந்து அவன் சாக்ஸ் போய் பார்த்துன்னு வச்சுக்கிங்களேன், இந்தடா கிண்டர் கார்டன் மையம் மாதிரி அயன்மேன் சாக்ஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ வுட் டூ லிட்ரலி எனி திங் டு கோ டு ட்ரூ பியூட்டி ஆர்க். எஸ், ட்ரூ பியூட்டி ஆர்க் வந்து நம்ம எங்கே இருந்தப்போ வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? கொரோனா டைமில் இருக்கும்போது ட்ரூ பியூட்டி வந்துச்சு. ஸோ வாங்க நம்மளும் கொரோனா டைமுக்கே போகலாம். நெக்ஸ்ட்டு ஹேஸ் எவ்ரி ஒன் ஃபினிஷ் ரைட்டிங் ஹோல் கிளாஸ் நாட் yet தட் ஒன் ஸ்டூடெண்ட். எஸ், டீச்சர் எரேஸ் த போர்டு ஹோல் கிளாஸ். ஆமாம், இந்த டாப்பர்ஸ்லாம் நோட் பண்ணிட்டாங்கன்னா போதும், டீச்சர்ஸ் அடிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன மயிருக்கு வந்து எங்கள்கிட்ட கேட்குறீங்க எழுதிட்டீங்களான்ட்டுன்னு கேட்க தோணும். ஆனால் கேட்க முடியாது கைஸ் நம்மளால். வென் யூ ஆர் க்ரையிங் பட் ஸ்டில் யூ ஹாவ் டு மேனேஜ் ஹாட்னஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மில்லியன் கேர்ள்ஸ் அப்படின்னு. நம்ம தலைக்கு கெத்தா பார்த்தீங்களா, டே சூனாப்பா நான் 100 பொண்ணு வந்தாலும் சமாளிப்பான்டா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி 100 பொண்ணு வந்தாலும் சமாளிப்பார். பேபி வா ஹீ ஸோ ப்ரிட்டி பேபி, ஐ திங்க் ஹீஸ் யங்கர் தென் மீ அப்படின்னு போட்டிருக்காங்க. குழந்தைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா, குழந்தைக்கு கூட அவரை மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்குது, பட் அது கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. Jisoo casually wear heels for the photo shoot, but she looked hot and sexy at the time. Yes, Blackpinkல ஜெனிக்கு அப்புறம் செம்ம ஹாட்டாக இருக்க ஒரு பர்சன்னா நான் ஜிசோவை சொல்லுவோம். அது பிளாக்ல ஸ்லேடு வேறு லெவலா அப்படின்னு இருக்கும். ஜிசோ டேக் த ஃபேன் எடிட் டூ சீரியஸ்லி, ஃபேன் எடிட் ரியல். எஸ், ஜிசோ அக்கா நீ கலக்கு சித்தப்பு, நீ கலக்கு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஜெனி அக்காக்கு நீ டஃப் கொடுத்தே ஆகணும்க்கா நீங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அக்கா ஜெனி அக்கா ஹாசன் ஜெனி. என்ன தான் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க அக்காவாக இருந்தாலும் ஜெனி அக்கா தான்ப்பா மாசம். உங்களுக்கு எத்தனை பேர் ஜெனியை பிடிக்கும்? ஜெனி வந்து அந்த எப்படி சொல்லிடுறது, சிகே அதோட மாடலுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க வருங்க, அப்பா வேறு லெவர்ரா, ஃபயர்ரான்னு நினைங்க, சில்லறை தெருக்கி விட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த இடத்துல. ஜிசோ இஸ் ஏ கேட்ரா மேன்ஷன் ஃப்ளிக்ஸ் த பியூட்டி அண்ட் த பிராண்ட் அப்படின்னு போட்டிருக்கோங்க. எனக்கு ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அந்த பிராண்டோட ஜுவல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் கைஸ். நம்ம வந்து நம்மளோட லைஃபே விற்றாலுமே அந்த காசுக்கு நம்மளால் அந்த ஒரு பிராண்டை கூட வாங்கவே முடியாது. ஜிசோஃபா கேட்ரா லுக்ஸ் எக்ஸ்பென்சிவ். எஸ், ஜிசோவும் சரி அந்த பிராண்டில் இருக்க கேட்ரா ஜுவல்ஸும் சரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம 10 தடவை பிடிஎஸ் கான்செப்ட் போகிறத காசை சேர்த்தி வச்சு அதோட ஒரு ஜுவல்லரி வாங்கிக்கலாம், அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ்னா பார்த்துக்கோங்க. ஜிசோ கேன் டூ போத்.
மிஸ் கேட்ட மிஸ் டாலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜிசோ அக்கா இருந்துட்டு எல்லா டாப் பிராண்டையும் சும்மா அவங்க ஹேண்ட்பேக் பர்ஸில் எடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நான் வந்து அம்பாஸ்டர், ஐ எம் த பில்ட், ஐ எம் த பீச் அப்படிங்கிற மாதிரி ஜிசோ அக்கா அப்படியே மொத்த இண்டஸ்ட்ரியும் ஸ்லைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் செஸ்ட் டேட்டோ ஆன் ஃபுல் டிஸ்பிளே. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இந்த கான்செப்ட் நடக்கும்போது நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், யார் இந்த டேட்டோ ஆர்டிஸ்ட், வாழ்ந்திருக்காடா அப்படின்னு நினச்சிருந்துருக்கா, வாழ்ந்திருக்காளா இல்லை வாழ்ந்திருக்காளடா அப்படின்னு தெரில. பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், பிடிஎஸ் செகண்ட் சாப்டர். என்ன ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் வந்துட்டு இருக்க சாப்டரில் சட்டையே போடாமல் இருக்கிறாங்க கைஸ். இல்லை எங்கடா சட்டையை காணோம். எப்போ வந்து பீஹீட் வந்து ஹைப் லேபிளுக்கு போச்சோ அன்னையோட சட்டை போச்சு. பேங்க் டானுக்கு இருந்த சட்டை போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஜங்குக் சாரி கைஸ், சாரி கொஞ்சம் குழம்பிட்டேன். கிம் டேயாங் செஸ்ட் டேட்டோ ஆர்மி ஃபேண்டம் எல்லாம் வந்து கிராஷ் ஆகிட்டாங்க. எஸ், அப்போ வந்து இது கிராஷிங்கில் தான் போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ஷூன் த மேன் யூ ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், சம்டைம்ஸ் இருந்துட்டு லைக் நம்ம நம்ஜூனோட இந்த போஸெல்லாம் பார்க்கும்போது என்ன ஜேகேலாம் நம்ஜூன் தெரியுமா, நம்ஜூன் சுப்ரீமசி தெரியுமா அப்படின்லாம் நான் ஒரு அன்சப்பான டைம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யோங்கி இன் ஹீஸ் பிளாக் ஸ்வான் அவுட்ஃபுட் மீ. கைஸ் என்ன கைஸ், மீம்ஸ் ரிவ்யூ ரொம்ப ஹாட்டாக போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிக்கிட்டு இருக்கு. சீரியஸாக கைஸ், இன்னைக்கு மீம்ஸ் ரிவ்யூ நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குடா மீம்ஸ் ரிவ்யூ. நெக்ஸ்ட்டு அதர்ஸ் கேர்ள்ஸ் வித் ஸ்மோக்கி ஐஸ் வென் ஐ ட்ரை ஸ்மோக்கி ஐஸ். இது பரவாயில்ல, நம்ம வந்து ஐலைனர் அப்படியே போட்டுட்டு தெரியாமல் கண்ணை கசக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆஃபீஸில், அவ்வளோதான் அப்படின்னு ஆகிடும் என் கண். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு. ஸ்ட்ரகிள் ஆஃப் மோர் தென் ஆஃப் கொரியன் ஐடிஸ். இங்கிலீஷ் தாங்க பெரும் பிரச்சனை. எஸ், நம்ம ஆட்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் பிரச்சனை. இங்கிலீஷ்னால தான் மட்டும்தான் பிரச்சனை, வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கெட்டிங் மேரிட் அண்ட் ஹேவிங் பேஸ் மீன் வைல்டு மீ சிங்கிள் லைக் மின் ஹோக் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், என்னோடய பேச்சுலருக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகி ஒருத்திக்கு குழந்தையே வந்துச்சு. குழந்தைக்கு கூட நான் தான் பேர் கூட சஜஷன் பண்ணி பேர் கூட வச்சுட்டா. பட் ஸ்டில் நானும் ஆர்த்தி சிங்கிளாக இருக்கும். மேட் இன் இந்தியா டிஸ்கஸ்டிங், மேட் இன் சைனா இட்ஸ் ரியலி டிஸ்கஸ்டிங், மேட் இன் கொரியா வா ஃபைனலி வி ஹாவ் எ கொரியன் ப்ராடக்ட். எஸ் கைஸ், ஒரு தடவை நான் ஸ்கின் கேருக்கு கொரியன் ப்ராடக்ட் ட்ரை பண்ணலான்னு போயிட்டு ரேட்டை பார்த்துட்டு சரி வாங்கினா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீஸ் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவரும் நல்லா இருக்காரு, இவங்களும் நல்லா இருக்கிறாங்க. யாரை பார்க்குறது யாரை விடுறதுனே தெரியல. ஐ லைக் கைஸ், ஐ லைக் திஸ் மீம். வாட் அபவுட் யூ? 1 time for the past, 2 time for the 1 time for the present, 2 time for the past அப்படின்னு போனோம். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒயினை குடிச்சிட்டு இருந்த தம்பி இன்னைக்கு லிட்டராக பீர் குடிச்சிக்கிட்டு இருக்கிறார். நீ குடி ராசா, நீ குடிச்சு வளர வேண்டி பையன், நீ குடி. கிம் டேயாங் வித் யங்டன், கிம் ஜங்குக் வித் பேங்க். கைஸ், எனக்கு பேங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஏன்னா லிசா காக்கிட்ட இதே மாதிரி ஒரு நாய் இருக்குது. உடனே லிசா குக் அப்படின்ட்டு வந்துடாதீங்க, 2 பேர் வேறு நாய் வச்சுருக்காங்க. வெனவர் ஐ சி கப்புள்ஸ் இன் ரியல் லைஃப், கருமை என்ன இளவிடாது இன் கே ட்ராமா நமக்கே ஷையாகும். எஸ், கே ட்ராமாவில் இருக்க கப்புள்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த ரியல் லைஃப் கப்புள்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், அதுவும் இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் கப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அப்படி கண்ணமாக அறையலான்னு தோணும் எனக்கெல்லாம். ஓகே, இந்த பக்கம் ஆஸ்ட்ரோவில் இருக்க சன்னு அண்ட் ஹீஸ் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி வித் த ஹெட்ஃபோன். எஸ், இவர் எந்த சீரீஸ் வந்து நடிக்க போனாலும் சரி பிராண்டு மாதிரி ஹெட்செட்டு வந்து இவர் கண்டிப்பாக போட்டிருப்பார் கைஸ். அப்புறம் க்யூட்டான ஸ்மைல் இருக்கும், ஒரு ஆங்கிரியான ஒரு மூமெண்ட் இருக்கும். இதோட ஐகானிக்னாவே இவர் தான். நெக்ஸ்ட்டு நம்ஜூன் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கார். எஸ், இதெல்லாம் வந்து அது ஒரு பொண்ணான காலங்க. இப்போ தாங்க பசங்க மிலிட்ரி போயிட்டாங்க. மிலிட்ரி போட்டு எங்களுக்கும் லைவ் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கோம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு இருக்கு. த டியூரபிலிட்டி இஸ் நாட் எ ஜோக்கிங் ப்ரோ அப்படின்னு போட்டுருவோம். எஸ், ரியலி சொல்கிறேன், இந்த ட்ராமாஸ் இஸ் ரியலி ஃபக்கிங் குட் கைஸ், குட். என்ன மார்வல் எடிட், யூ கைஸ் நோ திஸ் கைண்ட் ஆஃப் ட்ராமாஸ், இட்ஸ் ரியலி கிரேட்.
நெக்ஸ்ட்டு டேய் நம்ம பையன்டா நம்ம ஐயோட பாய் ஃப்ரெண்ட்ரா டபிள்யூ வேர்ல்டு பிக் மவுத். இவரோட ஒரு ஐகானிக் இது தெரியுமா? இவர் எந்த கேட்ராமா நடிச்சாலும் கண்ணடிச்சிருவாருங்க. கண்ணடிச்சு எல்லாத்தையும் கவுத்துட்டு போவார். ஐயோக்காவும் அந்த கண்ணடிப்பில் தான் விழுந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. வென் யூ ஹாவ் எ ஷார்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இப்படி ரியாலிட்டி இப்படி. ஆனால் இந்த ஹைட்டாக இருக்க பசங்களுக்கு குட்டையாக இருக்க பிள்ளைய தான் பிடிக்கும். குட்டையாக இருக்க பசங்களுக்கு குட்டையாக இருக்க பிள்ளைங்கள தான் பிடிக்கும். அப்புறம் நம்மள மாதிரி ஹைட்டாக இருக்க பொண்ணுங்கன்னா எங்கே போட தெருவுக்கு போய் நிற்கவா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். மேக்ஸ் ட்ரையாலஜி சீன்ஸ் லெஸ் காம்ப்ளிகேட் தென் எக்ஸ்பிளைன் திஸ் லவ் ட்ரையாங்கிள்னு போட்டிருக்காங்க. ஸ்கூல் 2000 பற்றி எனக்கு வந்து தெரியலங்க. பட் ஸ்டில் ட்ரூ பியூட்டி ஹேவ் எ யூனிக் ஃபேன் பேஸ், அது எனக்கு தெரியும். பியூட்டிஃபுல் ரிவெஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. Yes, this one is iconic revenge. Iconic. It's not only the picture. It's the emotion. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கைஸ். I like this meme. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃப்ரம் 10 trainings to global superstars அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ் கைஸ், Blackpink just destroy the entire global industry. They are really awesome. I love them. I really like them. Hey Google, why can't I marry BTS? Open me a front camera, bro. Meanwhile me. Okay, I understand. அழகு முக்கியம் இல்லை கைஸ். நம்ம பசங்க நம்ம மனசை பார்த்தா போதும், அழகை நம்ம பார்க்க வேணாம். எப்படி பார்த்தீங்களா பிட்டு? நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் வில் பி ஸோ ட்ரூ. ஐ ஆம் சொல்லு என் பையன் பேச போகிறான்னு சின்ன மேலே நான் எங்கள் அப்பாவை விட அழகு அப்படின்னோடனே குப்பை தொட்டி உங்கள் அப்பாவை விட அழகாடா டே அந்த அழகை அவனை கொடுத்ததே நான் தாண்டான்னு தூக்கி ஜின்னு குப்பை தொட்டிலே போட்டார். இவர் போட்டாலும் போடுவாருங்க. பிக்கெஸ்ட் ஸ்கேம் லேஸ் பேக்கெட் ஃப்ரம் அவுட் சைட் சிப்ஸ் இன்சைடு. எஸ், அது பார்க்கும்போது இவ்வளோ இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏன்டா அந்த 4 சிப்ஸ் வாங்கிறது தான் நான் 5 ரூபா கொடுத்தனாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டாலரு இது டே என்னடா என் தம்பியை ஜான்சன்ஸ் பேபிக்கு போட்டு வச்சுருக்கீங்க. டே அவன் சிகேவோட பெரிய மாடல்ரா, என்னடா டாலருக்கு போட்டு வச்சுருக்கீங்க. டே தம்பி நீ ஒன்று டாலருங்கிற ஜான்சனுக்கு. டே தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத, அக்கா இருக்கண்டா உனக்கு. 7th February 2027, 1st February 2023 இருங்க கைஸ், அது எனக்கு சரியாக தெரில நிமிஷம். ஓகே கைஸ், இப்போ கண்ணு தெரியுது. சூப்பு மாறவே இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஏழை எங்கள் சுகா உனக்கு சூப்பால். நெக்ஸ்ட்டு ஜங்குக், ஆரமு, ஜிம்மின்னு, இன்னொரு பக்கம் ஜின்னு, வி, இந்த பக்கம் ஜே ஹோப்பு எல்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. மெரசலாயிட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு லுக்கை பார்த்து நல்லா மெரசலாயிட்டேன் கைஸ். நீங்களாம் எப்படி ஆயிட்டீங்க? நெக்ஸ்ட்டு, How would you react if you meet BTS? நான்லாம் பிடிஎஸை பார்த்துன்னு வச்சுக்கிங்களேன், அங்கேயே மயக்கம் போட்டு இருந்துடுவேன். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் விழுந்துருவோம் கைஸ் மயங்கி போய். நெக்ஸ்ட்டு, டயாங் வாஸ் லைக் ஹீ இஸ் கோயிங் டு பிரேக் that mix. Is that he? Yes guys, இந்த எபிசோடு பார்க்கும்போது நம்ம ஆரம்பிட்டே எதையாவது உடைக்காமல் இருடா, எல்லாத்தையும் உடச்சி தீத்துறாதராடே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஜிமின் காட் ஷை ஆஃப்டர் த ஃபோட்டோகிராஃப் சே ஐ லவ் யூ ஸ்மைல் அப்படின்னு போட்டுருங்க. எஸ், ஜிம்மின் வந்து நம்மக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணும்போது அவருக்கு சிரிப்பு வரும். ஆனால் அதே விஷயத்த நம்ம திரும்பி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, தலைவனுக்கு சிரிப்பு அடக்கவே முடியாது கைஸ். நெக்ஸ்ட்டு, மேன் கெட்டிங் ஜெல்லஸ் வைல் பீங் க்யூட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், இவங்க எல்லாரோட ஜெல்லஸை விட எனக்கு யாரோட ஜெல்லஸ் தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? பிளேஃபுல் கிஸ்ஸில் இருக்குது அந்த ஜோ சானியாவோட ஜெல்லஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு, ஹீ இஸ் லிட்ரலி கில் எவ்ரி சிங்கிள் கேரக்டர் ஹீ ப்ளே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாங்க, இவன் தாங்க, இந்த பையன்தாங்க, இவனுக்கு இதே தான் வேலை. நான் வந்து ஏன் இவனை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சவங்க பிஸ்தா. இவனுக்கு இதுதாங்க வேலை ஒவ்வொரு சீசன்லேயும். நெக்ஸ்ட்டு, ஜிம்மினுக்கு வந்து ஆரம் ஷூ வாங்குறாராம், டயாங்க்கு வந்து ஆரம் ஷூ வாங்குறாராம். கரெக்டு தான். ஜிம்மினுக்கு வந்து நம்ம கிட்ஸ் செக்ஷனுக்கு போய் ஷூ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் நம்மளோட தம்பிக்கு பார்த்திங்கன்னா நம்ம மென் செக்ஷனுக்கு தான் போகணும். என்ன பண்ணுறது? மீ வென் ஃபைனலி காட் டு கோ பிடிஎஸ் கான்செப்ட் மீ ஐ ஆம் ஹாப்பி இன் குச்சி. ஆமாம், ஆளே இல்லாத தேட்டரில் நம்ம படத்தை ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சாகிறதுக்குள்ளே ஏதோ உதவியாவது நம்ம போய் அட்டன் பண்ணிட்டு வரணும் கைஸ். நெக்ஸ்ட்டு, டீச்சர் யூ கெட் ஹையஸ்ட் மார்க் இன் எக்ஸாம் மீ மை க்ரஷ் டாப்பர் மை அலாம். என்னடா இவன் போய் எப்போ மார்க் எடுக்கலான்னு சொல்லிட்டு அலாம்
டாப்பருக்கே நம்மளை எழுப்பி விடுது. நானும் ஒரு டைம் டாப்பராக இருக்க ஆசைப்பட்டேன் தான். பட் என்ன பண்ணுறது, பேக் பெஞ்சராகவே போயிட்டேன். நெக்ஸ்ட்டு those people thought that Kim Seok-jin was the actor, so they took picture with him, worldwide handsome guy. எஸ், அப்பயே பாருங்க நம்மளோட ஜின்னோட சுப்ரீமசி பாருங்க. அப்பயே அவர் அழகை கண்டு மயங்கி ஊரில் இருக்க பொண்ணுங்களாம் பின்னாடி சுற்றிருக்காங்கன்னா இப்போ எப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. எப்படி ரிமெம்பர் வென் ஆர்மி யூஸ் எ பைனாக்குலர் டு கெட் க்ளோசர் லுக் ஆஃப் நம்ஜூன். எஸ், இதுதான் நம்ஜூனோட சுப்ரீமசி. நான் சொன்னேன் நம்ஜூனோட சுப்ரீமசி தெரியார் இட்ஸ் நாட் ஹாவ் குட் டேஸ்ட் இன் மேன். நான் அப்படி தான் சொல்லுவேன் என்னோட பர்சனல் ப்ராஸ்பெக்டிவில். ஜிமின் டிஸப்பியர் வைன் பேக் ஹக்கிங் ஃப்ரம் த மெம்பர். என்னடா கட்டி பிடிச்ச உடனே மறைஞ்சு போயிடும். மறந்துட்டேன் இல்லைங்க, கிட் செக்ஷனு. கைஸ், நான் சும்மா சொன்னேன் கிட்டுன்னு, யாரும் கோச்சிக்காதீங்க ஜிம்மின்னு சொல்லிட்டேன்ட்டு, சாரி. In a few hours, Jungkook went to spring to summer to winter. நம்ம ஜங்குக்கோட லைவுக்கு போனீங்கன்னா பாத்திரம் விளக்குவது எப்படி, துணி துவைப்பது எப்படி, அன்ற வேலை மடிப்பது எப்படி பல்லு விளக்குறது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட்டு ஜங்குக், ஐ எம் கோயிங் டு லீவ் இட் ஹியர் கைஸ். விட்டுட்டு போங்க தம்பி, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா நாங்கள் லைவ் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்ருக்கோம். வி டு நாட் ஹாவ் எனி ஒர்க்கு. எங்களுக்கு ஒர்க்கே ஒன்று பார்க்குறது தான். அதனால் நீ இங்கேயே விட்டுட்டு போ, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னங்கிறீங்க கேர்ள்ஸ்? நெக்ஸ்ட்டு டின்னர் வித் யுவர் மாஃபியா கிங் ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாஃபியா கிங் ஹஸ்பண்ட் கிடையாது. என் தம்பியோட யாரெல்லாம் டின்னர் சாப்பிட ஆசைப்பட்றீங்களோ என்கிட்ட வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. பேசாமல் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் பிடிஎஸ் கான்செப்ட் போயிட்டு வந்துடுறதா கேர்ள்ஸ். நெக்ஸ்ட்டு ஜங்குக் ஷோ ஹீஸ் செஸ்ட் ஜங்குக் ஆஃப்டர் 2 minutes. என்னடா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி உட்காந்துக்கிட்ட ஆர்மி பீலை. இல்லை எனக்கு புரியல, என்னை பற்றி இன்னும் ஜோக்கர் மாதிரி தெரியுதா? நீ ஏன் காட்டுற, நீ ஏன் க்ளோஸ் பண்ணிக்கிற, ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் யுவர் டேலண்ட்? என்னோடய டேலண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்ட டைமில் வீடியோ பார்ப்பேங்க, சப்டைட்டிலும் படிப்பேங்க. கைஸ், இந்த மாதிரி டேலண்ட் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இந்த மாதிரி டேலண்ட் இருக்கனால தான் நமக்கு இங்கிலீஷ் நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பார்த்து இங்கிலீஷை கற்றுக்கோங்க கைஸ், கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் மீம் வந்துட்டு டயாங் அண்ட் ஹீஸ் ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தோர்ட் இயர்ஸ் அப்படின்னு போட்டுரு. என்னடா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது டயாங்கோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீ ஒன்று ஃபீல் பண்ணாத, உனக்கு வந்து ஃப்ரெண்டாக வேணும்னா நான் இருக்கேன். உன்னோட எக்ஸ்கர்ல் ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன், எனக்கு ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு வியோட ஒவ்வொரு போஸ்டரையும் பார்த்து ஆர்மிஸ் ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு ரியாக்ஷனை கொடுத்துட்ருக்காங்க. எஸ் கைஸ், முதல்ல சொன்ன மாதிரியே தான். முதல்லலாம் ஷர்ட்லெஸ் வந்தாவே அதிசயமாக இருக்கும். இப்போ ஷர்ட்லெஸ் மட்டும்தான் வருது, ஷர்ட்டோடு எதுவும் வரது கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த வில்லன் சைடு ஆஃப் கிம் டேயாங் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனா டேக்கு ஹீரோ சைடை விட வில்லன் சைடு தான் கைஸ் நல்லா இருக்குது. என்னை கேட்டால் டே வந்து ஒரு நல்ல ட்ராமா, ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான வில்லனாக போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ட்ராமாவில் எப்படி இருக்கும், மிரட்டி எடுத்துருவார் நம்ம எல்லாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீரியஸாக சொல்கிறேன், மிரட்டி எடுத்துருவார். டேயாங் வந்து 2 இதுக்கு மாடலாக இருக்கும் போதும் இதுக்கு மாடலாக இருக்காது, இலாக்கு மாடலாக இருக்கும் போது ஹாட்டு, இந்த பக்கம் ஸ்வீட்டு, இந்த பக்கம் ஹாட்டு அப்படிங்கிற மாதிரி 2 சைட் ஆஃப் மாடலாக இருக்கார். ஸோ அவ்வளோதான், இதோட மீம் செக்ஷன் முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து ஒரு பயங்கரமான ட்ராமாவில் ஒரு செம்ம மாஸ், ஒரு சுப்ரீம் சைஸ், சுப்ரீம் இன்னும் ஓஜி வில்லனாக காட்டினா எப்படி இருக்கும், பயங்கரமாக மிரட்டி எடுத்துருவாருன்னு எனக்கு தோணுது. வாட் யூ திங்க் அபவுட் இட்? ஓகே, இந்த மீம் செக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து பார்க்குறேன் கேர்ள்ஸ். அண்ட் மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பை பை, see you later, love you girls.